அனைவருக்கும் வணக்கம். நம்ம யூடியூப் சேனலில் மருத்துவம் சார்ந்த பல்வேறு தகவல்களும் மூலிகை பற்றிய தகவல்களும் பார்த்துக்கிட்டு வரோம். அந்த வரிசையில் இன்றைக்கி பார்க்க போகிற மூலிகை கரிசலாங்கண்ணி. கரிசலாங்கண்ணிக்கு ஏன் கரிசலாங்கண்ணி அப்படிங்கிற பேர் வந்துச்சு மற்றும் இந்த கரிசலாங்கண்ணியை நம்ம எப்படி மருத்துவத்தில் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற வழிமுறைகளையும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். கரிசலாங்கண்ணி இதை பிரித்தா கரிசல் கூட்டல் கண்ணின்னு பிரிக்கலாம். கரிசல் மண்ணில் பல வகையான டைப்ஸ் இருக்குது. அதில் ஒரு வகையான டைப் தான் கரிசல் மண். இந்த கரிசல் மண் கருமை நிறத்தில் இருக்கும். இந்த கரிசலாங்கண்ணியை பிழிஞ்சு வர சாறு கருமை நிறத்தில் இருக்கிறதாலையும் இந்த சாறு கண் நோய்க்கு பயன்படுத்துவதாலையும் கரிசல் கூட்டல் கண்ணி, அதாவது கரிசலாங்கண்ணி அப்படின்னு பேர் வந்துச்சு. பிருங்கராஜம் அப்படிங்கிற வேர்டு அடிக்கடி நம்ம கேள்விப்பட்டுருக்கோம். அந்த பிருங்கராஜம்னு சொல்லக்கூடிய மூலிகையும் இந்த கரிசலாங்கண்ணியை தான் குறிக்கும். பிருங்கராஜத்தை பிரித்தா பிருங்கம் கூட்டல் ராஜம்னு பிரிக்கலாம். பிருங்கம் என்பது உடலை குறிக்கும். ராஜம் அப்படிங்கிறது முதன்மையானதுன்னு பொருள் தரும். இந்த உடலை காக்க முதன்மையான மருந்தாக இது இருக்கனால பிருங்கராஜம்னு நம்ம அழைக்கிறோம். இந்த கரிசலாங்கண்ணிக்கு இன்னொரு பேர் கூட வழங்கிட்டு இருக்கோம். கையாந்த கரைன்னு சொல்லக்கூடிய மூலிகையும் இந்த கரிசலாங்கண்ணி தான். இந்த கையாந்த கரையை கை கூட்டல் தகர் கூட்டல் ஐ அப்படின்னு பிரித்து பார்க்கலாம். ஐங்கிறது நம்ம சித்த மருத்துவத்தில் வாத பித்த கபத்தில் கபத்தை குறிக்கும். இந்த கபம் தான் சளி, இருமல் போன்ற பிரச்சனைகள் வரதுக்கு ஒரு முக்கியமான காரணம். இந்த கபம்னு சொல்லக்கூடிய ஐயை தகர்த்து எறிவதால் கையாந்த கரை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த கரிசலாங்கண்ணியை மருத்துவத்தில் நம்ம எப்படிலாம் யூஸ் பண்ணலான்னு ஒவ்வொரு பாயிண்ட்டாக சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. கல்லீரல், மண்ணீரல் தொடர்பான நோய்களுக்கு இந்த கரிசலாங்கண்ணி கூட 5 கிராம் அளவுக்கு வேப்பிலை மற்றும் துளசி ரெண்டையும் சேர்த்துக்கிட்டு ஒரு சிறிய கீழநெல்லி செடியும் சேர்த்து அரைச்சி சின்ன உருண்டையாக ஒரு நெல்லிக்காய் அளவு எடுத்து வெறும் வயிற்றில் சாப்பிட்டு வந்தோம்னா நல்ல பலன் கிடைக்கும். மஞ்சள் காமாலைக்கு சிறந்த மூலிகையாக பார்க்கப்படக்கூடிய கீழநெல்லி கூட இந்த கரிசலாங்கண்ணியும் தும்பையும் சம அளவு சேர்த்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சாப்பிட்டு வந்தால் அது இன்னும் சிறந்த பலன் அளிக்கும். இந்த மஞ்சள் காமாலைக்கு இதை தவிர இன்னொரு எளிய முறையும் சொல்லப்பட்டிருக்கு. 10 கிராம் கரிசலாங்கண்ணிக்கு 2 கிராம் மிளகை சேர்த்து கொஞ்சமாக வெண்ணெயும் சேர்த்து அரைச்சி மோரில் சாப்பிட்டு வந்தால் அதுவும் ஒரு சிறந்த பலனை தரும். இந்த காலத்து இளைஞர்களுக்கு வரக்கூடிய இளநரைன்னு சொல்லக்கூடிய கிரே ஹேருக்கு இந்த கரிசலாங்கண்ணியோட கொட்டைக்கரந்தை என்று சொல்லக்கூடிய மூலிகை நம்ம நாட்டு மருந்து கடையிலே கிடைக்கும். அதை வாங்கி சம அளவு கலந்துக்கிட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு தேனில் கலந்து சாப்பிட்டு வரலாம். இது மட்டும் இல்லாமல் கரிசலாங்கண்ணி, சோம்பு, மிளகு 3யும் சம அளவு எடுத்துக்கிட்டு 1 ஸ்பூன் அளவு எடுத்து 2 டம்ளர் தண்ணி வச்சு அரை டம்ளராக அதை கொதிக்க காய்ச்சி சுண்டை எடுத்து குடிச்சு வந்தோம்னா தலைவலிக்கு இது ஒரு நல்ல மருந்தாக இருக்கும். இது வரைக்கும் இந்த அற்புதமான கரிசலாங்கண்ணியை உள்ளுக்கு எப்படிலாம் சாப்பிட்லான்னு சொல்லியிருந்தோம். இப்போது இந்த கரிசலாங்கண்ணியை வெளிப்பிரயோகமாக எப்படிலாம் யூஸ் பண்ணலான்னு சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. கரிசலாங்கண்ணியை பயன்படுத்தி வீட்டிலேயே நம்ம தைலம் தயாரிக்கலாம். இந்த தைலத்தை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு சொல்கிறேன். கரிசலாங்கண்ணியை ஃப்ரெஷ் பிளான்ட்டாக எடுத்து பிழிஞ்சு சாறு எடுத்துக்கணும். அந்த சாருக்கு சம அளவு நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா கொதிக்க காய்ச்சி பதமாக இறக்கி வச்சுக்கிட்டா நம்ம கரிசாலை தைலம் ரெடி பண்ணிக்கலாம். இதை தவிர ரத்த சோகைன்னு சொல்லக்கூடிய அனிமியாவுக்கும் இந்த கரிசலாங்கண்ணியை கீரையாக வாரம் ஒரு முறை சமைச்சு சாப்பிட்டு வந்தாலும் சரியாகும். இந்த கரிசலாங்கண்ணியை அரைச்சி சாறு எடுத்து அந்த சாருக்கு சம அளவு நல்லெண்ணெய் சேர்த்து கொதிக்க வச்சு பதமாக காய்ச்சி இறக்கி தலைக்கு தேய்க்கிற தைலமாகவும் நான் யூஸ் பண்ணலாம். இந்த எண்ணெயை தலைக்கு தேய்ச்சி யூஸ் பண்ணி வரனால இளநர பிரச்சனையும் தீரும், முடி கருத்து செழித்து வளரும். இந்த எண்ணெய் ப்ரிப்பேர் பண்ணுறப்ப சீதள உடம்பு இருக்கவங்க நல்லெண்ணெய்க்கு பதிலாக தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கணும். இதை தவிர சித்த மருத்துவத்தில் கரிசலாங்கண்ணி சேர்ற கரிசலாங்கண்ணி லேகியம், கரிசலாங்கண்ணி சூரணம், பிருங்கராஜ கற்பம் போன்ற மருந்துகளாகவும் கிடைக்குது. அதை சித்த மருத்துவரின் ஆலோசனை பேரில் பெற்று நம்ம பயன்படுத்திக்கலாம். இது போன்ற மூலிகை பற்றிய தகவல்களும் மருத்துவம் சார்ந்த பல்வேறு தகவல்களையும் தெரிஞ்சுக்க நமது யூடியூப் சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்.